இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் எப்போ வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடையப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில. இது விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும், சனி பகவான் மூலம் கிடைக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன, சனி என்ன மாதிரியான வகையெல்லாம் உங்களோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தையும் ஒரு உயர்வையும் கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதில் நம்ம தெளிவா பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சனி வக்ர பயிற்சி நீங்க 2 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மாசம், அடுத்த 3 மாதங்கள். சரிங்களா? மொத்தம் 5 மாத காலங்கள் ஆல்மோஸ்ட் வந்துருங்க. அதுல ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாயினுடைய நிலையும் சனியினுடைய நிலையும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காதுங்க. சரிங்களா? அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். 2வது, குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்வை செய்வார். இப்போ ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல என்ன ஆகும்னா, செலவுகள் கண்டிப்பாக இருக்கும், விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? கையில காசு நிக்கிறதே ஒரு குதிரை கொம்பா இருக்கும். சரிங்களா? எப்படியோ, அதாவது நீங்க சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு வகையில பணமானது செலவாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். 2வது, ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல பாத்தீங்கன்னா செலவுகள் நிறைய இருக்குன்னு நான் சொல்றேன்ல, அந்த செலவுகளை கொஞ்சம் திறமையா நீங்க ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, அல்லது ஒரு கோல்டு வாங்கி போடுறது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்ல உங்க கையில காசு இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள்ல நீங்க பணத்தை சேமிச்சு வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. கையில காசே இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. காசு இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. காசு இருக்கிறவங்களுக்கு தான் செலவுகள், விரயங்கள் முதல் 2 மாதங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தோட சனியும் செவ்வாயும் தொடர்பு கொண்டது அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளை தாமதப்படுத்தும். என்னடா அது நெகட்டிவாவே சொல்றீங்கன்னு கேட்டா, கண்டிப்பாக நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம் இந்த விஷயத்த. ஃபர்ஸ்ட் 2 மாசம் தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அடுத்த 3 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்க முடியும்னே சொல்லலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல எதுலையுமே ஒரு தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும், ஒரு குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். செய்யலாமா வேணாமா, செஞ்சா எப்படி இருக்கும், நமக்கு சாதகமா முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடி இப்படி யோசிப்பீங்க. அதே மாதிரி இறங்கிட்டும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ, கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கலாமோ இந்த விஷயத்த, தள்ளி பண்ணிடலாமோன்னு சொல்லிட்டு பண்றதுக்கு முன்னாடியும் யோசிப்பீங்க, பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்படியாக ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை நீங்க ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது ஜூலை 13லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் இருப்பீங்க. ஏன்னா செவ்வாயினுடைய நிலை அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். சரிங்களா? 2வது, என்ன இருந்தாலும் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறனால வருமானம் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்குங்க. சில பேருக்கு மறைமுகமான வழியில அதிர்ஷ்டம், வருமானம், லாபம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பண நெருக்கடிகள் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும் வேலை செய்யற இடத்துல. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா கொஞ்சம் இருப்பீங்க. அதாவது உங்கள மட்டுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கார்னர் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு மட்டுமே நெறைய அதிகமான டாஸ்க் குடுக்குற மாரி இருக்கும். அதே மாரி உங்கள மட்டுமே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான இடத்துல பணி அமர்த்துகின்ற தன்மைகளும் இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்க தான் அதிகமா வேலை செய்ற மாரி இருக்கும் மத்தவங்கள விட. அதே மாரி அந்த வேலை செஞ்சாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. அததான் இந்த சனியும், செவ்வாயும் சேர்த்து செய்யும். சரிங்களா? 2வது, சரி அடுத்த ஒரு 3 மாத காலம் நல்லா இருக்குமான்னு சொன்னீங்க. நல்லா இருக்குமானா, கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் 2 மாசம் உழைச்சீங்க பார்த்தீங்கன்னா, உழைத்த உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம், வருமானம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார உதவிகள் சார்ந்த விஷயங்கள், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள பெற்றுக் கொடுக்கும். நல்லா கேட்டுக்கங்க. எதுவுமே பண்ணாம என்னுடைய வாழ்க்கை மாறும்னா கண்டிப்பா மாறாதுங்க. நீங்க இறங்கி முயற்சி பண்ணா மட்டும் தான் உங்களோட வாழ்க்கையானது இந்த காலகட்டங்கள்ல மாறும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2வது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எஃபோர்ட் போடுங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க இறங்கி ஓடுறீங்களோ, எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்றீங்களோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. ஏன்னா, இந்த செப்டம்பர் மாதத்துடைய 2வது பகுதியிலிருந்து உங்களோட மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? லைஃப்ல நம்ம முன்னுக்கு வரதுக்கு என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு எய்ம ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணி, அத நோக்கி ஓடுவீங்க. 2வது, இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதாவது புத்திர பிராப்திக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த நேரத்துல நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, அல்லது ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் எடுக்கிறதோ, அது சார்ந்த விஷயம் உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், சிகிச்சைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். அதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல.
2வது அக்டோபர், நவம்பர் காலகட்டங்கள்ல குரு பகவான் ராசிக்கு பாக்கியத்துல அமர்ந்து ராசியை பார்ப்பாருங்க. சரிங்களா? அப்ப இதனால் வரைக்கும் உங்களோட மனசுலயும், உடம்புலயும் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? கடன் வாங்கி அதன் மூலமாக நல்ல ஒரு ஆதாயத்தை தேடிக்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். கடனால் முன்னேற்றம். சரிங்களா? கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். 2வது தந்தை சம்பந்தப்பட்ட வழியில தந்தையின் மூலமாக நல்ல உதவிகள் தேடி வரும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய வகையில நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களோட பிள்ளைகள் நினைத்து உங்களோட வாழ்க்கையில இருந்த கவலைகள் தற்போது சரியாகும். எதிர்கால சிந்தனைகள் சற்று அதிகரிக்கும். நிறைய சேவிங்ஸ் அதிகப்படுத்துவீங்க. செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும். அதே மாரி படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு குரோத் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம். உங்கள பொறுத்தவரைக்கும். நல்லாவே இருக்குங்க வாழ்க்கை. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ஏற்றத்த கண்டிப்பா வாழ்க்கையில கடைசி 3 மாதங்கள் பெற்றுக் கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம். நல்லபடியா பயன்படுத்திங்க. அத நான் சொல்ல. அதாவது வாய்ப்புகள் கிடைக்கும்போது, நேரம் நல்லா இருக்கும்போது, நம்ப முயற்சி பண்ணா தான் முன்னுக்கு வர முடியும். சரிங்களா? இந்த நேரம் உங்களோட வாழ்க்கையில நல்லா இருக்குங்க. நீங்க முயற்சி பண்ணா முன்னுக்கு வர முடியும்னு சொல்லுவாங்க ஜோசியக்காரங்க. நீங்க முயற்சி பண்ணா தான் முன்னுக்கு வர முடியும். இறங்கி வேலை செஞ்சா தான் முன்னுக்கு வர முடியும். எதுவுமே பண்ணாம வீட்ல கால் மேல கால போட்டுன்னு சும்மா உட்காந்துக்கிட்டு என் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா எதுவுமே மாறாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? கம்ஃபர்டபுளா வீட்ல உட்காந்துட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், சோறு கிடைக்கும், துணிமணி கிடைக்கும். அவ்வளோதான். அதுதான் கிடைக்கும். அதுதான் நல்ல விஷயம். அது நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டப்படுவீங்க. அப்ப நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம வந்து ஒரு காரியத்துல இறங்கி ஓடணும். ஒரு விஷயத்த நோக்கி நம்ம அச்சீவ் பண்றதுக்காக ஓடணும். முயற்சி பண்ணணும். அப்பதான் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அந்த நேரமும் நல்ல நேரமும் உங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.